ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். இந்த உடன்படிக்கையில் முக்கியமான அம்சம் இதுதான். அதாவது இனி யாவே ஒருவர்தான் கடவுள் அப்படின்னா எதெல்லாம் யாவையினுடைய அந்த வழிபாட்டுக்கு எதிரான நிலையில் இருக்கிறதோ, அது பிரதெய்வ வழிபாடாக இருக்கலாம் அல்லது மற்ற வழிபாடுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட வேண்டும். பாகால் வழிபாடும் அசரேத்து வழிபாடும் அந்த காலகட்டத்தில் பிரபலியமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக சாலமோன் காலத்தில் சாலமோனுக்கு நிறைய மனைவிகள், 700 மனைவிகளும் 300 துணைவியரும் என்று சொல்லுவார்கள். இப்படி இருந்த இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இத்தனை மனைவிகளும் எல்லாருமே இஸ்ராயல் இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, எல்லாரும் பிற இனங்களைச் சேர்ந்தவர்கள், பிற நாட்டு பெண்கள். அப்போ இந்த பிற நாட்டு பெண்கள் என்கின்ற போது, பிற நாட்டு பெண்கள் வருகின்ற போது யாரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க? அவங்களுடைய தெய்வங்களையும் தங்களுடைய கைகளிலே கொண்டு வருகிறார்கள், சிலைகளை. அப்போ அந்த சிலைகளை எல்லாம் ஒரு இடத்துல வச்சு வழிபாடு நடத்துகிறார்கள். அதுக்கு அவங்களுக்கு பயன்பட்ட ஒரு பகுதி கெதரோன் பள்ளத்தாக்கு. இந்த கெதரோன் பள்ளத்தாக்கு என்பது ஒரு பரந்த பள்ளத்தாக்கு. எருசலேம் மலைக்கும் அதே மாதிரி ஒலிவ மலைக்கும் இடையில் இருக்கிற ஒரு நீண்ட பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமே எதா இருந்தது? இந்த வழிபாட்டு தலங்கள் நிறைந்திருந்தது. தொழுகை மேடுகள். எல்லா அரசர்களும், அதாவது சாலமோன் காலம் தொட்டு எல்லா அரசர்களும் தொழுகை மேடுகளை அங்கே கட்டினார்கள். அப்போ 1000 மனைவியருக்கும் தொழுகை மேடுகளை அங்கே கட்டியிருந்தான். இவர்கள் எல்லாருமே வெவ்வேறு கடவுளை கொண்டாடுகிறவர்கள், வழிபடுகிறவர்கள். அதெல்லாம் இன்னும் இருக்குது. அந்த யோவாசு காலத்திலும் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டும், அதுதான் திட்டம். சாலமோன் காலத்திலிருந்து வழிபாட்டு தலங்களாக பயன்படுத்தப்பட்டவை அனைத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும். இவனுக்கு இந்த திட்டத்தை கொடுப்பது யோயாத்தா. அந்த திட்டப்படி முதலில் செய்ய வேண்டியது எல்லா பிற தெய்வங்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் உடைத்து நொறுக்குவது. அதற்கு மக்களும் உடன்படுகிறார்கள். மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிகிறார்கள். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். இதே கருத்தை 2 குறிப்பேடு 23:17 சொல்கிறது. இந்த மத்தான் என்கிறவன் யார்? பாகாலுடைய அர்ச்சகன். அந்த அர்ச்சகனையும் கொலை செய்கிறார்கள். அவனை பலிபீடத்துக்கு முன்னாலே கொலை செய்கிறார்கள். தொடர்ந்து பிறகு குரு யோயாத்தா ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். காவலரை நிறுத்தி வைக்கிறான். என்ன பொருள்னா, இந்த யாவே வழிபாடு பாகால் வழிபாடாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எனவே அந்த எல்லாரையும் வழிபட வருகிறவர்கள் முறைப்படி யாவையைத்தான் வழிபட வேண்டும், அதை பாகால் வழிபாடாக மாற்றக்கூடாது. அதாவது பிற தெய்வங்களுக்கு செய்கிறது மாதிரி சிலைகளையோ அல்லது வழிபாட்டு முறைகளையோ கொண்டு வரக்கூடாது என்பதற்கு ஒரு தற்காப்புக்காக செய்கின்ற ஒரு நடவடிக்கை. தொடர்ந்து 19வது வசனம். மேலும் அவர் 100 தலைவர்கள், அரச மெய்காப்பாளர், காவலர், நாட்டு மக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டினார்.
எல்லாரையும் ஒன்று திரட்டுகிறார். எதற்காக ஒன்று திரட்டுகிறார்? அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தினின்று காவலர் வாயில் வழியாக அரசனை அழைத்து கொண்டு அரண்மனையை வந்தடைந்தார்கள். இது நாள் வரை அரசன் இருந்தது இங்கே கோயிலில். சின்ன குழந்தை தான், 7 வயசு குழந்தை தான் அவன், சிறுவன். அந்த சிறுவன் வந்து கோவிலில் தான் இருக்கிறான். அப்போ கோவிலிலிருந்து அவனை அரண்மனைக்கு அழைத்து வருகிறாள். இது அவன் குழந்தையாக இருக்கிறதுனால அல்ல, வழக்கமாகவே எல்லா அரசர்களும் கோவிலில் தான் முடிசூட்டப்படுவார்கள். குருக்கள் தான் அவர்களை திருப்பொழிவு செய்து அவர்களை அரசனாக்குவார்கள். இப்போ கோவிலிலிருந்து அரண்மனைக்கு அவன் அழைத்து வரப்படுகிறான். அப்போ அழைத்து வருகின்ற பாதையில் இருக்கிறவர்கள் எல்லாருமே குருக்களும் அந்த படைவீரர்களும். இப்போ எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். காவலர் வாயில் வழியாக அரசனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு இந்த குருக்களும் மற்ற எல்லாருமே வந்தடைகிறார்கள். 20 அரசன் அரியணையில் ஏறி அமர்ந்தான். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். இந்த மக்களுக்கு வந்து இது வந்து மாபெரும் செய்தியாக இருக்கிறது. இந்த ஒரு அத்தாலியா வந்து எல்லாரையும் கொண்டு போட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதிலேருந்து ஒரு புதிய ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இல்லை அத்தாலியா வந்து எல்லாரையும் அழித்தாலும் ஒருவன் தப்பி விட்டான். எனவே தாவீதுடைய கோத்திரத்துக்கு வந்து இன்னும் உயிர் இருக்கிறது. அதனால் தாவீது கோத்திரத்தை யாரும் அழிக்க முடியாது. அது கடவுளுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதி வந்து நிச்சயமாக பொய்த்து போகாது அப்படிங்கிற ஒரு அறிகுறி போல் அவன் இருக்கிறான். அதனால தான் எல்லா மக்களும் அரியணையில் ஏறி அமர்ந்த உடனேயே எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். தொடர்ந்து அத்தாலியா அரண்மனையில் வாளால் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஏன்னா அத்தாலி இருக்கிறது வரை நகரில் வந்து அமைதி இல்லை, குழப்பங்கள், பிரச்சனைகள், யாரும் சுதந்திரமாக செல்ல முடியலை. அத்தாலியானுடைய இறப்பு என்பது மக்களுக்கெல்லாம் ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் பெரும் அமைதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 21 வசனம். 7 வயதிலேயே யோவாசு அரசனானான். 7 வயதிலே யோவாசு அரசனானான். அப்போ 7 வயது இருக்கின்ற போது அவனுக்கு அவன் அரசு பொறுப்பை ஏற்கிறான். ஏறக்குறைய யோவாசு வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தான். அதாவது 835 796 வரை ஒரு நீண்ட காலம். இவன் வந்து இவனுக்கு முன்னால் ஆட்சி செய்து வந்து அத்தாலியாவுடைய காலம் வந்து ரொம்ப குறுகிய காலம், 6 ஆண்டுகள் தான். அது இடைப்பட்ட காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அத்தாலியாவுக்கு முன்னால் ஆட்சி செய்த அகசியாவும் 2 ஆண்டுகள் தான், அதிகமாக இல்லை. அதற்கு முன்னால் இவனுடைய அகசியாவுடைய தந்தை யோராம் வந்து அவனுடைய ஆட்சி காலமும் நீண்ட ஆட்சி காலம் இல்லை, 8 ஆண்டுகள் தான். எனவே 32 வயதில் ஆட்சிக்கு பொறுப்பேற்றான், 40 வயதில் இறந்தான். அதனால் 8 ஆண்டுகள் தான் யோராம் ஆட்சி செய்தான். அவனுக்கு பிறகு வந்த அகசியா ஓராண்டு முழுமை கூட அடைந்திருக்காது. அதன் பிறகு அத்தாலியா 6 ஆண்டுகள் ஆட்சி செய்தாள். 835 அவள் தன்னுடைய பதவியை இழந்தது மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்டாள். 835 எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் யோவாசு வந்து அரசனாக ஆட்சி செய்திருக்கிறான். 7 வயதிலே அரசு பொறுப்பை ஏற்றவன் 47 வயதில் இறந்திருக்கிறான். ஆனால் ஆண்டுகள், இவன் ஆட்சி செய்த காலம் வந்து 40 ஆண்டுகள். ஆனால் 40 ஆண்டுகள் என்றாலும் பெரும்பாலும் இந்த முடிவுகளை எடுத்ததெல்லாம் யார்? யோயாத்தா. இந்த யோயாத்தா இருக்கிறது வரை அவனை மீறி இவனால் எந்த முடிவும் எடுக்க முடியலை. அவனுடைய ஒரு நிழல் போல தான் இருந்தான். யோயாத்தாவுடைய நிழல் போல தான் யார் இருந்தா? யோவாசு இருந்தான். அவனுடைய காலம் வரை, யோயாத்தா இறக்கிறது வரை யோவாசு வந்து யாருடைய நிழலாகத்தான் இருந்தான்? யோயாத்தினுடைய நிழலாகத்தான் இருந்தான். ஆக இத்துடன் இந்த பகுதி நிறைவுக்கு வருகிறது, இந்த அதிகாரம். நன்றி தந்தையே. இந்த 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற பொழுது இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்தியை எடுத்துட்டு செல்லலாம் தந்தையே? இந்த பகுதியில் யூதாவின் அரசன் யோவாசை பற்றி செய்தி இருக்கிறது. அதே மாதிரி யூதாவினுடைய அரசி அத்தலியாவை பற்றி செய்திருக்கிறது.
மூன்றாவது யோவாசை பாதுகாத்த யோசேப்பா பற்றிய செய்தி இருக்கிறது. அதே போல் குரு யோயாத்தா. இந்த 4 பாத்திரங்களும் இங்கே முன்னணி பாத்திரங்களாக இருக்கிறது. அதில் குறிப்பாக நாம் அத்தாலியா பார்த்தோம் என்றால் இது ஒரு ஆன்டி ஹீரோ, ஒரு எதிர்நிலை பாத்திரம், வில்லன் பாத்திரம். அதற்கடுத்து நிலையில் இருப்பது அரசனாக இருக்கிற யோவாசு. அவன் ஒரு ஹீரோ பாத்திரம், அவன் தான் கதாநாயகன், வில்லன் கதாநாயகன். இந்த மற்ற 2 பேருமே துணை பாத்திரங்கள். ஆனால் இங்கே வில்லன் கதாநாயகனை விட இந்த துணை பாத்திரங்களுடைய சிறப்பு தான் மிக முக்கியமாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 2 பேரும் இல்லாவிட்டால், யோசேப்பாவும் அதே மாதிரி யோயாத்தும் இல்லாவிட்டால் நிச்சயமாக யோவாசி என்கிற மன்னன் கிடைத்திருக்க மாட்டான். யோவாசு மன்னன் பற்றி அவனுடைய சிறப்பு என்னென்னா பின்னால் பார்ப்போம். 2 அரசர்கள் சாலமோன் கட்டிய ஆலயத்தை புதுப்பித்தார்கள். ஒன்று யோவாசு, இன்னொன்று யோவாசுக்கு பின்னால் வருகின்ற ஜோஷியா. அந்த 2 அரசர்கள் தான் கோவில் மீது அக்கறை கொண்டவர்கள். வேறு யாரும் சாலமோன் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை பற்றி அக்கறையே இல்லை. அது தருகின்ற பணத்தில் தான் குறியாக இருந்தார்கள் ஒழிய இந்த ஆலயத்தினுடைய பராமரிப்போ அல்லது ஆலயத்தினுடைய பழுது பார்க்கும் நிலைகளோ அந்த சிந்தனைகளே இல்லாமல் இருந்தார்கள். எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன், நேர்மை உள்ள மனிதன் இந்த யோவாசு. இதுவரை பார்த்ததை சிந்தித்து பார்க்கின்ற போது ஒரு நல்ல மனிதன், நேர்மையாளன். அப்படிப்பட்ட மன்னனுக்கு எதிர்நிலையில் இருப்பது அத்தாலியா என்கிற ஒரு எதிர்நிலை பாத்திரம். அவளை பொறுத்தமட்டில் எல்லாமே தீமையினுடைய இருப்பிடம். ஆனால் இந்த தீமையிலிருந்து எப்படி வெற்றி கொள்வது என்பது இந்த கதாநாயகன் நேரடியாக செயல்பட முடியாது. அவனுக்கு துணை பாத்திரங்கள் தேவை. அந்த துணை பாத்திரங்களை கச்சிதமாக செய்யக்கூடியவர்கள் தான் யார்? 2 பேர், யோயாத்தும் அதே மாதிரி அவனுடைய மனைவியாக இருக்கிற யோசேப்பா. இந்த யோசேப்பாவும் யோயாத்தும் இணைந்து இந்த யூதா என்கிற நாட்டினுடைய பெரும் கப்பலையே அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்குகின்ற போது அவர்களுடைய இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு அவர்களை பற்றி என்ன தெரிகிறது என்றால், நல்ல சிந்தனை கொண்டவர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், நல்லது செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டவர்கள், எந்த விதத்திலும் யாவையினுடைய திட்டத்திற்கு எதிராக போகிறவர்கள் அல்ல. யாவையினுடைய திட்டப்படி வாழ்கிற நல்ல மனிதர்கள். அந்த நல்ல மனிதர்கள் தான் நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும். எனவே யோவாஸ் என்கிற ஒரு நல்ல மனிதனை இவர்கள் உருவாக்குவதில் சிறப்புத்தன்மை இருக்கிறது. எனவே யோவாசு காலம் மட்டும் இந்த யோயாத்தாவுடைய திட்டத்தை அவன் மீறக்கூடிய வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு யோயாத்தாவை மதித்து நடந்தான். யோயாத்தாவும் ஏறக்குறைய யோவாசை நல்ல முறையில் வழி நடத்தினார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் சிறப்புத்தன்மையாக இந்த துணை பாத்திரம் இருக்கிறது. அந்த துணை பாத்திரம் எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுகிறது என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களை கூட திட்டமிட்டு யோயாத்து செய்கிறார். அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு இந்த மீட்பு திட்டத்தின் மீது ஒரு அக்கறை இருக்கிறது, ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு மிகப்பெரிய திட்டம் இது. அரசியை எதிர்த்து ஒரு திட்டமிடுவது என்றால் அது சாதாரண காரியம் இல்லை. அதுவும் இந்த அரசி என்பவர்கள் ஏதோ சாமானியவள் அல்ல, ரொம்ப கொடுமைக்காரி. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு முன்னால், ஒரு அரசிக்கு முன்னால் ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்து கொண்டு செல்வது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதை கொண்டு சென்றது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தி காட்டினார், செயல்படுத்தி காட்டினார் இந்த யோயாத்தா. அதனால் இந்த யோயாத்தா பாத்திரம் இந்த 11ஆம் அதிகாரத்தில் விஞ்சி நிற்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு வேண்டும் என்கிற அந்த ஒரு
ஏக்கத்தை இந்த பாத்திரம் நமக்கு விட்டு செல்கிறது. சிறந்த மனிதர்கள், அதே சமயத்தில் தாங்கள் வாழ்கின்ற சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதர்கள். தங்களுடைய சமூகத்தில் தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளிலிருந்தும் சிலரை காப்பாற்ற முடியும் என்கிற அந்த அக்கறை கொண்டவர்கள். அதனால தான் இதெல்லாம் முடியாத ஒரு செயலை சாதித்து காட்டுகிறார் யோயாத்தா. ஒரு அரசனை பக்குவமாக பாதுகாத்து ஏறக்குறைய 7 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் பாதுகாத்து செயல்படுவது என்றால் ஒரு சாதாரண காரியம் அல்ல. என்றால் அரசனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது. அந்த சூழலில் கூட அரண்மனையில் இருந்து கொண்டு, அரண்மனைக்கு அருகிலே இருந்து கொண்டு ஒரு பிற்காலத்திய அரசனை உருவாக்குவது என்றால், அதுவும் அரசனுக்கே தெரியாமல் உருவாக்குவது என்றால் அது சாதுரியமான ஒரு செயல். அந்த சூழலில் நாம் யோயாத்தாவையும் அதே மாதிரி அவருடைய மனைவி யோசபாவையும் நாம் நிச்சயமாக பாராட்டும். நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 11. அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதை கண்டு கிளர்ந்தெழுந்து அரசு குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேப்பா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிளம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேப்பா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாயிருந்தான். அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 100 தலைவர்களை குரு யோயாத்தா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே. நீங்கள் ஓய்வு நாளில் பணியேற்கும் பொழுது உங்களில் 1/3 பங்கினர் அரண்மனைக்கு காவல் இருக்க வேண்டும். அடுத்த பங்கினர் சூர் வாயிலில் காவல் காத்து நிற்க வேண்டும். 3வது பங்கினர் மற்றைய காவலர்களுக்கு பின்னால் வாயிலில் காவல் இருக்க வேண்டும். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்லும் 2 குழுக்களும் அரசனை ஆண்டவரின் இல்லத்தில் பாதுகாத்து நிற்க வேண்டும். யோவாஸ் அரசனை ஒவ்வொருவனும் படைக்கலங்களுடன் பாதுகாத்து, உங்களை நெருங்குபவன் எவனாயினும் அவனை கொல்ல வேண்டும். அரசன் வந்து போகுமிடமெல்லாம் நீங்களும் அவனோடு இருக்க வேண்டும். குரு யோயாத்தா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 100 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாத்தாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 100 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடோழி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூண் அருகில் நிற்பதையும் படை தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள்.
அப்பொழுது குரு யோயாத்தா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாத்தா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். மேலும் அவர் 100 தலைவர்கள், அரச மெய்காப்பாளர், காவலர், நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டினார். அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தினின்று காவலர் வாயில் வழியாக அரசனை அழைத்து கொண்டு வந்தடைந்தனர். அரசன் அரியணையில் ஏறி அமர்ந்தான். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. 7ஆம் வயதிலேயே யோவாசு அரசனானான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யோவாசு 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதாவது 835 796 வரை. ஏகு வடநாட்டில் ஆட்சி பொறுப்பே இருக்கிறான். தென்னாட்டில் அத்தாலியா அரச குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கொன்று குவித்து விட்டு இவளே ஆட்சி பொறுப்பே இருக்கிறார். அத்தாலியா தான் வட தென்னாடுகளில் ஆட்சி பொறுப்பேற்ற பெண்மணி.